ஆசிரியர் தின விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களை வழங்க வந்திருக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். எண்ணங்களில் இளமை, தம் தமிழ் படைப்புகளில் எழில் கொண்ட நகர்த்து மண்ணில் பாய்ந்த கிராமத்து வேர் நமது சிறப்பு விருந்தினர். பெயர் ஈரோடு கதிர். கல்வி இளங்கலை அறிவியல் கணினி. நம் உணர்வுகளை சற்று உலுக்கி போடும், நெகிழ்ச்சியில் சற்றெனும் அதன் திசையில் நம்மை செலுத்தும், நம்மில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் எழுத்துதான் கதிரின் கட்டுரைகள் என பலரும் பாராட்டும் இவரது படைப்புகள். கிளையிலிருந்து வேர் வரை கட்டுரை தொகுப்பு, கோபி கலை அறிவியல் கல்லூரி பாடத்திட்டத்தில் கவிதை, ஆனந்த விகடன், குங்குமம், கல்கி, புதிய தலைமுறை, செல்லமே இதழ்களில் கவிதை கட்டுரைகள், தினமலர், குமுதம் ரிப்போர்ட்டர், சிநேகிதி இதழ்களில் படைப்புகள், இணையதள வலைப்பக்கத்தில் கவிதை, கட்டுரை, விமர்சனம், சிறுகதை, துணுக்குகள் என 630க்கும் மேற்பட்ட படைப்புகள். மேலும் பேச்சாளராக சிங்கப்பூர் வாசகர் வட்ட ஆண்டு விழாவில் உரை, இலங்கையில் கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு ஆகிய ஊர்களில் உரை, பள்ளி, கல்லூரி, ரயில்வே, ஜேசிஸ், அரிமா, ரோட்டரி சங்கம் என 250க்கும் மேற்பட்ட மேடைகளில் உரையாற்றியுள்ளார். மேலும் இலங்கையில் கிளிநொச்சி, மட்டக்களப்பு, தம்புள்ள ஆகிய நகரங்களில் பயிலரங்குகளும், 2001 முதல் 2002 வரை சென்னை காவல்துறை பயிற்சி பள்ளியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பயிற்சி வகுப்புகளும், தனிமனித மேம்பாட்டு பயிற்சியாளராக பல்துறையை சார்ந்தவர்களுக்கு 300க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகளும் மேற்கொண்டுள்ளார். தொலைக்காட்சிகளில் நமது விருந்தினர். ஜெயா தொலைக்காட்சியில் காலை மலர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு, இலங்கை சக்தி தொலைக்காட்சியில் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் சிந்தனை துளிகள் தலைப்பில் சில வார உரை, சன் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாத மேடை நேரலை நிகழ்ச்சியில் பலமுறை பங்கேற்பு, பொதிகை தொலைக்காட்சியில் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியில் 3 வாரங்கள் பங்கேற்பு, கோவை ஆல் இந்தியா ரேடியோவில் கவிதை வாசிப்பு, மக்கள் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்திகளில் பேட்டி, இலங்கை சூரியன் பண்பலை வானொலியில் பேட்டி, இலங்கை வெற்றி பண்பலை வானொலியில் உரை மற்றும் அறிமுகம். மேலும் நமது சிறப்பு விருந்தினர் இந்தியன் ஜூனியர் சேம்பர் மண்டலம் 17 தலைவர், ஈரோடு சுப்ரீம் அரிமா சங்க உறுப்பினர், 38 முறை இரத்த தானம் என சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி மேற்கொண்டுள்ளார். கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மலர்ந்திருக்கிறது உனக்கென ஒரு நாள், புன்னகையுடன் தொடங்கு பூக்களாக நிறையட்டும். நன்றி, வணக்கம். Thank you, Magesh. To make this occasion truly memorable and to express our deep sense of gratitude, now has come the moment we have been anxiously waiting for. I mean, Chief Guest Address. May I have the honor of inviting Mr. Írode Kadir, writer Iro, to deliver his valuable keynotes to us. மிகச்சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்த மாணவர் சகோதரர் NK மகேஷ சக்கரவர்த்தி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய துணை முதல்வரும் துறை தலைவருமான பேராசிரியர் KG பார்த்திபன் அவர்களே, மிக அற்புதமான ஒரு தலைமையுரை வழங்கி இந்த கல்லூரியினுடைய தாளராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத் வித்யா சிரோன்மணி டாக்டர் வசந்தா சுத்தானந்தன் அவர்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறித்தும் அப்துல் கலாம் குறித்தும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு குறித்தும் மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய திரு ME தெய்வீசகாமணி அவர்களே, கல்லூரியின் முதல்வரும் நண்பரும் முனைவர் S சண்முகசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய பேராசிரியர் காமேஸ்வரன் அவர்களே, மைசாக் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்களே, மற்ற பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, துறையின் பொறுப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பிரியமும் கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக கல்லூரியினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் தாளாளரும் குறிப்பிடும் பொழுது இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிஸி ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சேர்த்துக்கிட்டாங்க. பொதுவாக ஒரு விருந்தினரை அழைக்கும் பொழுது அவர்களுடைய அலுவல்களையும் விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமானவும் அவர்களுடைய நோக்கம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வரியை பொதுவாக உதிர்ப்பார்கள். உண்மையில் நான் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிஸி ஷெட்யூல் என்பதையெல்லாம் கடந்து கூட MPN MGA கல்லூரிக்கு வருவது என்பது மிக பிடித்தமான மிக பிரியமான ஒரு அந்த பிரியத்துக்கும் பிடித்ததுக்கும் முன்னால் பிஸி ஷெட்யூல்லாம் ஒன்றுமே இருக்க முடியாது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இது என்னுடைய 4வது முறையாக கல்லூரியில் உரை நிகழ்த்துகின்றேன். இந்த மாதிரி கல்லூரிகளில் உரை நிகழ்த்துவதற்கான ஒரு ஒப்புக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் ஒப்புக்கொள்வதற்கான ஒரு காரணம்,
நான் தொலைத்த, நான் இழந்த பால்யத்தை உங்கள் முகங்களின் வாயிலாக எடுத்து கவர்ந்து செல்வதற்காக மட்டும்தான். மாணவர்களை பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த உற்சாகத்தை மீண்டும் நிரப்பி கொண்டு போகின்றேன். கிட்டத்தட்ட உங்களுடைய வயதிலிருந்து 2 மடங்கு வயதில் நான் இருப்பேன். ஆனால் நான் இங்கிருந்து உங்களையெல்லாம் சந்திச்சுட்டு நான் வெளியில் போகிறப்ப என்னுடைய வயது பாதியாக குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கைக்காகத்தான் தொடர்ந்து மாணவர்களை சந்திக்க வேண்டும் என விருப்பம் கொண்டே இருக்கின்றேன். அற்புதமான ஒரு நாள், ஆசிரியர்களை மதிக்க வேண்டிய, ஆசிரியர்களை வணங்க வேண்டிய ஒரு நாள். அந்த ஆசிரியர் தின விழாவில் சிறப்புரை நிகழ்த்த வேண்டும் என அழைத்த பொழுது ஒரு சின்ன தயக்கமும் இருந்தது. ஏனென்றால் படிக்கக்கூடிய காலகட்டத்தை எல்லாம் ஆசிரியர்களை போற்றாத ஒரு சாதாரண மாணவன் தான் நான். நேற்று இரவு முழுவதும் உறக்கத்தில் கூட உறக்கத்தில் எப்போதாவது விழிப்பு தட்டிய போது கூட யோசித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய துவக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் நினைவுக்கு வந்தார். அந்த ஆசிரியருடைய பெயர் எனக்கு நினைவு வரவில்லை. ஏன்னா நாங்களாம் வேறு பட்ட பெயர் தான் வச்சுருப்போம் அவங்களுக்கு. அவர் கண்ணாடி போட்டிருந்தார், அதனால் கண்ணாடி ஆசிரியர், கண்ணாடி வாத்தியார் அவர் பேர். நானும் யோசித்து பார்க்கிறேன், 35 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அந்த ஆசிரியருடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனால் அவருடைய உருவமும் அவருடைய ஆளுமையும் என்னுடைய மனதிற்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்த மாரியப்பன் ஆசிரியர் என்னுடைய நினைவில் வந்து போகிறார். என்னுடைய மேல்நிலைக் கல்வியில் இருந்த ஆசிரியர் வெள்ளிங்கிரி ஆசிரியர் என்னுடைய நினைவில் வந்து போகிறார். என்னுடைய கல்லூரியில் நான் மறக்க முடியாத ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய SP பன்னீர்செல்வம் என்னுடைய நினைவுகளில் வந்து போகிறார். அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக, நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினமாகத்தான் அந்த ஆசிரியர் தினத்தை கருதுகிறேன். அவர்களை எல்லாம் இன்று நான் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சந்திக்க முடியாது. உங்களுடைய ஆசிரியர்களை என்னுடைய ஆசிரியர்களாக நினைத்து வாழ்த்து சொல்வதற்கு முன்பாக அவர்கள் முன் தலைவணங்கி என்னுடைய அன்பையும் பிரியத்தையும் தெரிவித்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என நினைக்கின்றேன். ஒரு 45 நிமிடம் உங்களோடு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக, இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக நான் கருதி கொண்டிருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் அவ்வளவாக அறிந்திராத ஒரு ஆசிரியனை குறித்தான ஒரு அறிமுகத்தோடு உங்களோடு துவங்க விரும்புகின்றேன். 16 வயதில் தன்னுடைய 10ஆம் வகுப்பு முடித்த பொழுது அவன் உலகத்தின் மிக இளவயது தலைமை ஆசிரியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். மேற்கு வங்காள மாநிலத்தில் முர்ஷிதாபாத் என்ற மாவட்டத்தினுடைய உள்ளடங்கிய ஒரு கிராமத்தினுடைய பிள்ளை அவன். அப்பா பழைய சாக்கு வாங்கி விற்கக்கூடிய ஒரு நபர். அந்த கிராமத்தில் கல்விக்கான எந்த ஒரு சூழலும் கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு தான் தினந்தோறும் நடந்து செல்ல வேண்டும். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கல்வி பயின்றுவிட்டு 5 கிலோமீட்டர் தூரம் திரும்பவும் வர வேண்டும். அந்த கிராமத்திலிருந்து பள்ளிக்கு படிக்க போன ஒரே ஒரு மாணவன். தன்னுடைய 9வது வயதில் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது. இந்த கிராமத்திலிருந்து நான் ஒருவன் மட்டும் தினந்தோறும் 10 கிலோமீட்டர் பயணித்து கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது உதவாக்கரையாக ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் படிக்கவில்லையே என்ற ஒரு உறுத்தல் அவனுக்கு ஏற்படுகிறது. 9வது வயதில் ஒரு நாள் அவன் தீர்மானிக்கிறான் என்னவென்றால், தான் பள்ளியில் கற்றுக்கொண்ட விளையாட்டுக்களை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என விரும்புகிறான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளை அழைக்கின்றான். நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன், அங்கே எனக்கு நிறைய விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்களும் என்னோட கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டினுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கொய்யா மரத்தினுடைய நிழலில் அவன் அதை போதிக்க ஆரம்பிக்கின்றான். முதல் நாள் ஓரிரு குழந்தைகளாக வந்தார்கள். அடுத்த நாள் 8 குழந்தைகள் வருகிறார்கள். அவனுடைய சகோதரியும் அவனோடு சேர்ந்து கொண்டு அந்த அமைப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். தினந்தோறும் பள்ளியில் அவன் விளையாடும் விளையாட்டை, தினந்தோறும் அவனுக்கு பள்ளியில் கிடைக்கக்கூடிய விளையாட்டுக்களை அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றான். நாட்கள் கடந்து ஓடுகின்றன. அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வமாயிடுச்சு. இவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வரான், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு நமக்கு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவன் முடிவு செய்கிறான், இந்த விளையாட்டை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அந்த விஷயங்களை அந்த பிள்ளைகளிடம் சொல்ல ஆரம்பிக்கிறான். விளையாட்டில் துவங்கிய போதனை பாடத்திட்டமாக மாறுகிறது. ஆனால் படிக்க வைப்பதற்கு, படிப்பிப்பதற்கு அவங்களிடம் எந்த உபகரணங்களும் இல்லை. கிழிந்த செய்தித்தாள்கள், கிழிந்த புத்தகத்தின் பக்கங்களை வைத்துக்கொண்டு தனக்கு தெரிந்தது எதையோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் பள்ளி விட்டு கிளம்பும் பொழுது பள்ளியினுடைய பலகையில் எழுதப்பட்ட சாக்பீஸ் துண்டுகள், கீழே சிதறி கிடக்கக்கூடிய துண்டுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு பின்பக்கம் இருந்த கொய்யா மரத்தின் அடியில் ஒரு பலகையை வைத்து, கரும்பலகையை வைத்து அதில் போதிக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு நாள் பள்ளியில் அவன் சாக்பீஸை பொறுக்கி கொண்டிருப்பதை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்கிறார், எதற்காக உடைந்த சாக்பீஸை எடுக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் வெட்கத்தோடு சொல்கிறான், நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றான். வெட்கத்தோடு சொன்னவனை அந்த ஆசிரியர் தீர்க்கமாக கேட்கிறார், என்ன நடக்கிறது என கேட்கிறார். இவன் விளக்கி சொல்கிறான். அவருக்கு மிகவும் பிடித்து போகிறது. இனி நீ உடைந்த சாக்பீஸ்களை பொறுக்க வேண்டாம், உனக்கு முழுதான சாக்பீஸ் பெட்டி தருகிறேன் என்று அந்த ஆசிரியர் கொடுத்து உதவுகிறார். இவன் பள்ளி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிராமம் முழுவதும் பேச்சாக இருக்கிறது, இப்படியான ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறான் என.
அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறார்கள். பெரியவர்கள் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. இது நிகழ்ந்தது 2002ஆம் ஆண்டு. 1993ஆம் ஆண்டு பிறந்த அவனுடைய 9வது வயதில் இந்த தொடக்கம் ஆரம்பிக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவனுடைய பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. வளர வளர அவனுக்கு அந்த அமைப்பு போதவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஊராட்சி உறுப்பினரிடம் கேட்கிறான். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவனை பொருளாதார மேதையாக இருக்கக்கூடிய அமர்த்தியா சென்னிடம் அழைத்து சென்று பேச சொல்கிறார்கள். அவன் அங்கு 1 மணி நேரம் பேசுகின்றான். என்னுடைய நோக்கம் இதுவாக இருக்கிறது, நான் இப்படியான ஒரு பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் என கேட்கிறான். அவர்களும் சின்ன சின்ன உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு அவன் எழுதுகின்றான். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு தேர்வுக்கு முதல் நாள் கூட அவன் இதற்கான ஒரு விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அதிகாரியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த தேர்வு காலத்தில் மட்டும் அவன் தன்னுடைய பள்ளிக்கு 10 நாள் விடுமுறை விட்டுவிட்டு தன்னுடைய தேர்வை எழுதுகிறான். தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைகின்றான். 2009ஆம் ஆண்டு அவன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி உலகத்தினுடைய பார்வைக்கு வருகிறது. CNN IBN என்ற ஒரு தொலைக்காட்சி இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தலைசிறந்த கதாநாயகர்கள் என்பதை விட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டைட்டில் மிக அழகாக இருக்கும். த ரியல் ஹீரோஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய உண்மையான நாயகர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்க. இப்போ 2 வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஈரோட்டில் வந்து தினந்தோறும் ₹1 சாப்பாடு போடக்கூடிய ஒரு நபரை குடும்பத்தோடு தேர்ந்தெடுத்து அந்த தொலைக்காட்சி கௌரவிச்சிருந்தது. அந்த தொலைக்காட்சி இவனை தலைசிறந்த ஒரு இந்தியனாக, தலைசிறந்த ஒரு உதாரண கதாநாயகனாக தேர்ந்தெடுத்து விருது வழங்கி மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுக்கிறது. அதே ஆண்டு BBC தொலைக்காட்சி அவனுடைய கிராமத்திற்கு தேடி வந்து அவனுடைய பேட்டியையும் அவனுடைய கல்விக்கூடத்தையும் பார்க்கிறது. பார்த்துவிட்டு ஒரு விருது வழங்குகிறது. என்ன விருது வென்றால் த யங்கஸ்ட் ஹெட்மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலகினுடைய மிக இளவயது தலைமை ஆசிரியர் என்ற ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு வழங்குகிறது. அந்த அங்கீகாரத்தை அவன் அடைந்தபோது அவனுடைய வயது 16. அவனுடைய கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அவனுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். அவன் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் அவனுடைய கல்வியை தொடரக்கூடிய ஒவ்வொரு பருவத்திலும் அவன் மேலே மேலே படித்து கொண்டிருப்பதை எல்லாம் கீழே அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அந்த ஒவ்வொரு ஆண்டுகள் நகர அந்த பள்ளியில் படித்த பிள்ளைகளே அங்கு ஆசிரியர்களாக மாறுகின்றார்கள். இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு தன்னுடைய இளங்கலை பட்டத்தை, ஆங்கிலத்துறையில் இளங்கலை பட்டத்தை பெற்றுவிட்டு முதுகலை ஆங்கில பட்டத்தை நோக்கி படித்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு அவனுக்கு ரியல் ஹீரோ ஆஃப் இந்தியா என்ற விருதின் மூலமாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு தொகையை வைத்து ஒரு கல்வி கூடத்தை அவன் கட்டி வருகின்றான். அவனுடைய பள்ளியில் 1ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டில் புகுந்த பிள்ளைகள் இன்று கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய பள்ளியில் 300 பேர் படிக்கிறார்கள். இன்றைக்கு 500 பேர் இந்த ஆண்டு புதிதாக படிப்பதற்காக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவனிடம் கேட்ட ஒரு பேட்டியில், எப்படி இது உனக்கு சாத்தியமானது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் வந்து மேற்கு வங்காளத்தினுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன். மேற்கு வங்காளத்தினுடைய மண் யாருடைய மண் உங்களுக்கு என்று தெரியுமா? அது விவேகானந்தருடைய மண். விவேகானந்தனுடைய வரிகள் என்னை விடாமல் துரத்தியது. எதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடு, அதிலேயே தொடர்ந்து ஈடுபடு, எதிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே, தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இரு. எதை நீ இலக்காக வைத்திருக்கிறாயோ அந்த இலக்கை அடையும் வரை நீ அதிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இரு என்று சொன்னான். விவேகானந்தரை தன்னுடைய கதாநாயகனாக, விவேகானந்தரை தன்னுடைய ரோல் மாடலாக, விவேகானந்தரை ஒரு இந்து மதத்தினுடைய துறவியாக இருக்கக்கூடிய விவேகானந்தரை தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்ட அவனுடைய பெயர் பாபர் அலி. ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவன். இப்போது அவனுடைய வாழ்க்கை, அந்த பாபர் அலி என்ற 22 வயதிற்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இளைஞனுடைய வாழ்க்கை கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய PU கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வியில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய இலக்காக அவன் சொல்வது, படித்த ஒவ்வொருவரும் ஆசிரியராக மாற வேண்டும். நீ என்ன அந்த சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கும் பொழுது, படித்த ஒவ்வொருவரும் ஆசிரியராக மாற வேண்டும். காரணம், இந்தியாவினுடைய மக்கள் தொகை 120 கோடி மக்கள் தொகை. 120 கோடி மக்கள் தொகையில் 40 கோடி மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. இந்தியாவினுடைய 120 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள், 30 கோடி பேர் குழந்தைகள். 30 கோடி குழந்தைகளும் பள்ளி செல்லக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த 30 கோடி குழந்தைகளில் 4 கோடி குழந்தைகள் பள்ளியினுடைய வாசலை மிதிப்பதற்கான எந்த வாய்ப்பு மற்றும் இருக்கக்கூடிய பிள்ளைகள். 4 கோடி பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் பள்ளிக்கு சென்று பள்ளியினுடைய தலைவாசலை மிதிக்கக்கூடிய வாய்ப்பை தராத ஒரு சமூகம் தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அப்போது எனக்கு நினைவுக்கு வர வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாபர் அலி சொன்னதவள் தான், படித்த ஒவ்வொருவரும் போதிக்க வேண்டும். தன்னால் முடிந்த ஒரு விஷயத்தை வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக நம்ம மரம் நடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசையாக இருக்கக்கூடிய விஷயம் இயற்கையை பேண வேண்டும், மரம் நட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் மனிதர்கள் நட்டு வந்த மரங்கள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விருட்சங்கள் யாவும் நீங்களும் நானும் விதை போட்டு நீரூற்றி பாதுகாத்து வளர்த்த மரங்கள் கிடையவே கிடையாது. பறவைகள் தங்களுடைய உணவுக்காக எடுத்து சாப்பிட்டு விட்டு எச்சத்தின் வழியாக போகின்ற வழியில் போட்ட விதைகள் முளைத்த மரங்கள் கோடான கோடி மரங்கள். அணில்கள் தங்களுடைய பசிக்காக ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு போய் மரப்பொந்திலுடைய வைத்து விட்டு சாப்பிட மறந்து போன பின்பு அங்கிருந்து விழுந்த விதைகள் முளைத்த மரங்கள் ஏராளமான ஒரு மரங்கள். அப்பொழுது ஒரு பறவையும் ஒரு அணிலும் உருவாக்கிய வனத்தை விட, ஒரு பறவையும் அணிலும் உருவாக்கி இருக்கக்கூடிய பசுமையை விட மனிதர்கள் என்பவர்கள் அதிகமாக உருவாக்கி விடவில்லை. ஒரு பறவையும் அணிலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மனிதர்களாக நாம் மிக நிச்சயமாக செய்ய முடியும். இங்கிருந்து உங்களை மாதிரி ஒரு பொறியியல் கல்வி படித்த ஒரு சர்தார்ஜி தன்னுடைய கல்வியை இங்கு ஒரு பொறியியல் ஆண்டில் படிக்கிறார். எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி 3வது வருடமே அவருக்கு வளாகத் தேர்வில் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. 4ஆம் வருடம் கல்லூரி படிப்பை முடிக்காமல் அவருக்கு அமெரிக்காவில் ஒரு பணியிடம் கிடைக்கிறது. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் அவருக்கு பணி கிடைக்கிறது. அந்த அமெரிக்காவினுடைய கிராமத்தில் போய் அவர் தங்கியிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆச்சாரமான ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விரதம் மேற்கொள்கிறார்கள். அந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் யாரும் அசைவத்தை